Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு மார்ச் 29ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் நாளைக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது, எவ்வளவு நேரம் நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம். கூடவே பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்களுக்கு, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் பிரெக்னன்ட் ஆகிறேன், ஃபர்ஸ்ட் என்னோட பேபியை வந்து நான் பிரெக்னன்ட் ஆயிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது அவங்க கேள்விப்பட்டோனே ஒரு பயம் வரும். காரணம் கூட இருக்கிறவங்க, வீட்டில் இருக்க பெரியவங்க இல்லைனா ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நாளைக்கு கிரகணம், கவனமாறு அப்படின்னு சொல்கிறது ஏதாவது ஒரு மூலமாக சோர்ஸ் மூலமாக அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பயம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பலாம் பயப்பட வேணாங்க. சூரிய கிரகணம்ன்றது ஒரு நார்மலான இயற்கையான நிகழ்வு. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாட்களில் வந்து வரும். நாளைக்கு வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் சூரிய கிரகணம் தான். அது வந்து இந்தியாவில் வந்து நமக்கு தெரியாது, ஆனால் ஏஷியாவில் வந்து நடக்குது. இந்தியாவில் தெரியாட்டினா கூட அந்த கிரகணம் நடக்கிற நிகழ்வு வந்து நடக்க தான் செய்யும். எத்தனை மணிக்கு அது நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு மத்தியானம் 2:20க்கு ஆரம்பித்து ஈவினிங் 6:13க்கு வந்து நடக்குது. அதாவது மத்தியானம் 2:15 ஈவினிங் 6:15 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது. இந்த சூரிய கிரகணம் எப்போ பீக்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:17க்கு. ஸோ 4:15 போல் இந்த சூரிய கிரகணம் வந்து உச்ச நிலையில் வந்து இருக்கும். ஸோ 4 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்களோ, நீங்கள் சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம், குளிக்கலாம், தூங்கலாம், எல்லா ஒர்க்கும் நீங்கள் நார்மலாக பண்ணலாம். எது கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த 4 மணி நேரமும் வெயிலில் இருக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, வெயிலோட தாக்கம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, உங்களுக்கு போக வேண்டியது இருக்குது, செக்கப் இருக்குது, டெலிவரி இருக்குது, ஒரு முக்கியமான ஒன்று இருக்குது, அப்பாயின்மெண்ட் ஆல்ரெடி போட்டுட்டேன், நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், ஒரு எமர்ஜென்சி, இந்த மாதிரிக்கெல்லாம் நான் போகலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனாலும் ரொம்ப நேரம் அந்த லாங் 4 ஹவர்ஸும் வெளியே ஓப்பன் ஸ்பேஸில் வெளியே இருக்கிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் முக்கியமானதுக்கு நான் போகிறேன், எனக்கு போயிட்டு வந்து நான் ஏதாவது பயமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க. இப்போ எந்த டாக்டரும் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்போ இப்படி போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை. அதே மாதிரி நாளைக்கு கிரகணம்னே நிறைய பேருக்கு தெரியாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்கும்லாம் தெரியாது. அப்போ தெரியாமல் போகிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியும் கிடையாது. ஆனால் ஏன் அப்புறம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக அதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, உலகத்தில் பல நாடுகளில் இந்த மாதிரி சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்போ போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து பல வருஷமாக சொல்லப்படுது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறனால தானே சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 4 மணி நேரம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமானதுனா போயிட்டு நீங்கள் வந்துடுங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் போயிட்டு வரீங்க, லாங்காக வெளியே ரொம்ப நேரம் இருந்துட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலைனா வீட்டுக்கு வந்து நல்லா குளிச்சுருங்க. பாடி ஹீட் எல்லாமே நமக்கு போயிடும். நல்லா குளித்து ஃப்ரெஷ் ஆகிடுங்க. நிறைய வந்து தண்ணி குடிங்க நாளைக்கு. அதே மாதிரியே நாளைக்கு நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் கொஞ்சம் அசைவ உணவுகளும், அப்புறம் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணது, எண்ணெயில் பொரிச்ச உணவு, நம்ம செரிமானம் ஆகிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய உணவு, அவுட் சைடு ஃபுட்டு, இதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுங்க. ஃப்ரெஷ் ஜூஸு, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணது, இளநீர், வெஜிடபிள்ஸு, ஸ்டீம் பண்ண ஆவியில் வேக வச்ச உணவு, ரைஸு, தால், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஃபுட்டோ அது வந்து எடுத்துக்கோங்க. நான்வெஜ்ஜும் டீப் ஃப்ரை பண்ண ஆயில் ஐட்டம், இந்த மாதிரி உணவுகள் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெஸ்ட் ரூம் வந்து எனக்கு வெளியே தான் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் பாத்ரூம் இருக்குது, நான் போகலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. தாராளமாக போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தூங்கலாம், சாப்பிட்லாம், நீங்கள் நார்மலாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு சேஃப்டிக்காக அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து இதனால் பிரச்சனை வரும், நம்ம வந்து குழந்தைக்கு வந்து வெயில் பட்டால் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.